கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன் நான், இந்த ஓராண்டு கொடுத்து விட்டேன் நான். ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பேச விரும்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் ஒரு முக்கியமான வசனத்தை நான் தியானிக்கிறேன். இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை உற்று நோக்கி பாருங்கள். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நன்றாய் உற்று கவனியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகி இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர். நாம் கர்த்தரை நாம் ஒரு பக்கத்திலே அறிந்திருக்கிறோம். அவரை என்னை உண்டாக்கினவர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர். எனக்கு அவர்தான் சுகம், அவர்தான் என் ஆரோக்கியம், அவர்தான் என் பரிகாரி. அவர் என்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் சாட்சிகளிலே சொன்னாங்க. இந்த சகோதரி சொல்லும் பொழுது விழுந்து அடிபட்டு கர்த்தர் என்னை பாதுகாத்தது மாத்திரமல்ல, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அது உண்மைதான். கர்த்தர் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார், எல்லாரையும் குணமாக்குகிறார், எல்லாருக்கும் ஆறுதலாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் என்னுடைய ஆறுதலாய் இராதிருந்தால் நான் எப்பொழுதோ நான் துக்கத்திலே மரித்து போயிருப்பேன். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தராகிய கர்த்தர் எனக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறார். உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம், அவர் உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்று சொன்னேன் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் உன்னை உண்டாக்கின கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். நல்லா கவனிங்க. அவர் உருவாக்கி உன்னை உண்டாக்கல, உன்னை உண்டாக்கினதற்கு அப்புறம் அவர் உருவாக்குகிறார். உருவாக்கி கர்த்தர் உன்னை சிக்ஷித்து, உன்னை புடமிட்டு, உன்னை கரை திரை அற்றவளாக மாற்றி தன்னோடு கூட இருக்கும்படியாய் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த பகுதியை நாம் அடிக்கடியாய் மறந்து விடுகிறோம். என்னை உண்டாக்கினவர் என்னை உருவாக்குகிறார். அதான் சகோதரி சொன்னால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கிறது என்பது ஒரு சிக்ஷை. அல்லேலூயா சொல்லுவோமா. அதை குறித்து நான் பேசுவேன். இன்றைக்கு பேச முடியவில்லை என்றால் தொடர்ந்து நான் இதை குறித்து நான் பேசுவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆமாவா இல்லையா? அவன் இதே ஒரு வசனத்தை
அவர் வேறு விதமாக சொல்லுகிறார். 32:8 வாசித்து பார்த்தீங்களா? அங்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, போதித்து மாத்திரமல்ல, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். இந்த 2 வசனமும் 2 தீர்க்கதரிசிகளுடைய வசனமும் என்ன அருமையான ஒரு வசனம். ஒரு வசனம் என்னை போதித்து நான் ரெண்டுமே நான் நடக்க வேண்டிய வழியிலே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழி இல்லை, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இவர் சொல்லுகிறார், நான் பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுல 2ல எது வேணும்? எனக்கு 2 வேணும். ஏன்னா இது 2 மட்டும் சொன்னா அடுத்த வசனம் எனக்கு பொய்யாயிடும். சில வேளைகளிலே கர்த்தர் நான் நடக்க வேண்டிய வழியை என்ன பண்ணுவாரு? காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? சில வேளைகளிலே என்ன பண்ணுவாரு? கரம் பிடித்து நடத்துவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கரம் பிடித்து நடத்த மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் காண்பித்து அவரை எங்கேயோ போயிட மாட்டார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அதனால கர்த்தருடைய வேத வசனங்கள் சத்தியமானவைகள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஒன்றை காட்டிலும் இன்னொரு வசனம் மேன்மையான வசனம் என்று சொல்ல முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். He wants to qualify his statement. காண்பித்தது மாத்திரமல்ல, அந்த வழியில போ என்று அவர் காண்பிக்கிறார். அந்த வழியில நீ நடக்கிற, கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவாய்? கரம் பிடித்து நடத்துறது ரொம்ப ஈஸி, நம்ம பார்க்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு நடந்துடலாம். ஆனா அந்த இடத்துல அவர் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, என் காதையும் திறந்து வைத்திருக்கணும். அவர் சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கணும். அதனால தான் அடுத்த வசனம் சொல்றாரு, இந்த குதிரைக்கு கடிவாளமும் அதுக்கு என்னது, இதுக்கு எதை சொல்லுவாங்க, இந்த கண்ணுக்கு ஒரு மறைவு போட்டிருப்பாங்கல்ல குதிரையில, அது கடிவாளம் தான். இது மூக்கணாங்க, இது வாயில போடுறது வேற, லாடம் இல்ல. நான் உங்களுக்கு லாடம், நீங்க நடக்கிற வழியில முள்ளு இருக்கும் லாடம் சட்டை, அது நீங்க செருப்பு அடிடாஸ் செருப்பு வாங்கி போட்டுக்கங்க. அங்க குதிரைக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு, அந்த கண்ணை நேரா பார்க்கும்படியாக இதுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்ணிரும் குதிரை, கடிவாளத்தினாலும் வாரினாலும் கட்டப்படாத குதிரையை போல இருக்காதீங்க. அப்போ நீங்க கட்டப்படணும். அதுக்கு தான் ஒரு ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கடிவாளம் என்ன? அவருடைய ஆலோசனை. ஏன்னா இவங்க கண்ணு போற இடமெல்லாம் நம்ம போயிடுவோம். ஆகையினால் தான் கடிவாளம். அதை போல இராமலும் கோவேறு கழுதையை போல இராமல் இருங்கன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த கண்டிஷன் எல்லாம் போடாதபடிக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மனதுருக்கம் உள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறபடியினாலே, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிரயோஜனமாய் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொள்றீங்க? எல்லாரும் நான் கேட்க போறேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், பிரயோஜனமாய் இருக்கிறது என்றால் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தட் வேர்ட்? கர்த்தருக்கு பிரியம். சரி, அப்புறம் அதெல்லாம் வேக், அதெல்லாம் வேணும், சும்மா கதை விடுறீங்க. அதெல்லாம் பிரயோஜனமாய் இருக்கிறதுன்னா என்ன?
எனக்கு பிரயோஜனமா இருக்கிறதுனா ஆவிக்குரியன்னு நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் உனக்கு சாப்பாடு வேண்டாம். சோறு இல்லாம ஆவிக்குரிய காரியம் மட்டும் கிடைச்சா போதுமா? அதனாலதான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம உட்கொள்ளுகிறது இல்லை. இந்த பிரயோஜனம்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆதி மூல பாஷையில நம்ம வாசிக்க முடியாது. என்ன, we have not learnt Hebrew இல்ல லாட்டினும் நம்ம ஹீப்ரூவும் படிக்கல. அதுல என்ன எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியும். இல்லைன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு ஆங்கிலத்துல வாசிக்க சொல்லலாம். நீங்க வாசித்தீங்கன்னா 2 டிரான்ஸ்லேஷன் எனக்கு எப்பவுமே முன்பாக இருக்கும். கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல வாட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு யூ, பிரயோஜனமா இருக்கிறதற்கு அங்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறது, எனக்கு லாபமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? லாபமா இருக்கிறதை தான் கர்த்தர் போதிப்பாராம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. இந்த உலகம் சொல்றது ஏன் லாபமா இருக்கிறது என்று சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் போதிக்கிற வசனம் அது லாபமா இருக்கும். ஏன் என்று சொல்லுகிறேன்னா, கர்த்தர் என்னுடைய முடிவை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என் முடிவை அறிந்திருக்கிறபடியினால் என்னை துவக்குகிற பொழுது எனக்கு பிரயோஜனமானவற்றை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியில் என்ன ஆகணும்? அது லாபமாய் முடியணும். ஆனா இந்த உலகம் உனக்கு சொல்லுகிறது அது பிரயோஜனமாய் இருக்கிறது போல தெரியும். ஆனா இந்த உலகத்து ஜனங்கள் உன் முடிவை உனக்கு அவர்களுக்கு தெரியாது. அந்த முடிவு அவர்களுக்கு தெரியாதபடியினாலே அவர்கள் பிரயோஜனமாய் இருக்கிறதை சொல்லுவார்கள். அது அநித்தியமான பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. I am thy God who teacheth thee to profit. நீ உனக்கு லாபகரமாய் இருக்கிறதை தான் நான் உனக்கு போதிப்பேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மட்டும் மனசு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் எல்லாமே எனக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இதை நீங்க மனசுல வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே தவற மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரயோஜனமானவைகளை கர்த்தர் ஒரு கழுதை மூலமாகவும் பேசலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் மூலமாயும் பேசலாம். ஆனால் கர்த்தர் பேசினால் அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். சரி, போகட்டும். ஆனால் இந்த பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் அறிவித்தால் கேட்க மாட்டீங்க. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் என்ன பண்ணணும்? போதிக்கணும். இட் ஹாஸ் டு பி டாட். போதனை முக்கியம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் நான் தொடர்ந்து அதை நான் பேசுவேன். என போதிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். போதிக்கப்படுதல் ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உணர்த்தப்படுதல் மிகவும் முக்கியமான காரியம். உபதேசம் முக்கியமான வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில உபதேசம், போதிப்பு ஒரு முக்கியமான காரியம். நீ போதிக்கப்படணும். நான் உன்னை போதித்து, it may take so many time, so many days. கர்த்தர் உன்னை அறிய வைக்கிறதுக்கு, உன்னை உணர வைக்கிறதற்கு அவர் தொடர்ந்து உன்னோடு கூட போதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கும் போதிப்பார், உங்க ஆலயத்திலையும் போதிப்பார், நீங்க போகிற ஐக்கியத்திலையும் போதிப்பார். ஆனா எல்லா இடத்திலையும் போதிக்கிறாங்களான்றதுதான் பெரிய கேள்விக்கு. ஆனால் போதிக்கப்படணும். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிரித்து எடுத்து அவர்களை அந்த வனாந்திரத்திலே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது அவரே அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே தீர்க்கதரிசி மூலமாய் மேக ஸ்தம்பினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர்
அவர்களை வழி நடத்தினார். அதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஜனங்களை வழிநடத்த என்ன கர்த்தர் பயன்படுத்தினார்? நியாயாதிபதிகள். இதுதான் பைபிள முக்கியமா எல்லாத்தையும் படிக்கணும். இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் அவர்களை முதலாவது அவரே வழி நடத்தினார். அதற்கப்புறம் அவர் வழி நடத்துகிறதற்கு நியாயாதிபதிகளை நியமித்தார். சரிதானே? நியாயாதிபதிகளை நியமித்ததற்கு அப்புறம் தீர்க்கதரிசியை நியமித்தார். அல்லேலூயா சொல்லுமா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவர் தீர்க்கதரிசிகளை அவர் நியமித்தார். சாமுவேல் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராஃபட், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவன் வழி நடத்துகிறது அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணல? ஏன்னா கர்த்தர் அவர்களை நடத்தும் பொழுது மோசே மூலமாய் போதித்த கட்டளைகள், நியமங்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளோ அப்படிப்பட்ட கற்பனைகளை, நியமங்களை அவர்கள் போதிக்கிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். I want you to very care. The prophet can never teach. The prophet can never preach. போதிக்கவே முடியாது. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அல்லது நற்செய்தியை அறிவிப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை நாம் விசுவாசம் இல்லாமல் கேட்டா என்ன ஆகும்? பிரயோஜனமா இருக்காது. எபிரேயர் 4:2 நான் சொல்லல, என் மூளையிலிருந்து ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஏனென்றால் அங்கு அறிவிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது உங்களுக்கு என்ன ஆகல? பிரயோஜனமா இல்லை. அதனால் தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசிகள் வேணும், அவசியம் தான். ஆலயங்களிலே தீர்க்கதரிசிகள் அவசியம், எவாஞ்சலிஸ்ட் அவசியம், நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அவசியம், மேய்ப்பர்கள் அவசியம், போதகர்கள் அவசியம். அல்லேலூயா சொல்லுமா. You cannot only have evangelist. அது ஒன்று போதும் என்று நினைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. தீர்க்கதரிசி மாத்திரம் போதாது உன்னை வழி நடத்துவதற்கு. அல்லேலூயா. அவங்க காண்பிப்பாங்க சில காரியத்தை, நான் விசுவாசிக்கலன்னா இன்னொரு ஞான திருஷ்டிக்காரன். ஆனா கர்த்தருடைய பிரயோஜனமா இருக்கிறத போதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க அதுல நடப்பீங்க. அல்லேலூயா சொல்லுமா. இந்த ப்ராஃபிட்டபிள் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து போகட்டும். 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குணசாலியான பெண் இல்லையா, அதை குறித்து அந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவளை கடைசியில் ஒரு 6-7 வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிச்சு பாருங்க. அந்த குணசாலியான பெண் வரும் காரியத்தை அவள் என்ன பண்ணியிருந்தாளா? அறிந்திருந்தாள். வரும் காரியத்தை அப்போ யார் அதை சொல்லிக் கொடுத்திருப்பாரு? ஏன்னா அவளுக்கு கர்த்தருக்கு பயந்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய நாவிலே என்ன இருந்துச்சா? ஞானமுள்ள, தயையுள்ள போதகம் அவளுடைய நாவிலே இருந்துச்சாம். ஆகையினால அவள் பேசுகிறதுல ஞானம், அவள் செய்கிறதிலே கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆகையினால் தான் 21வது வசனத்தை வாசிங்க. இல்ல, ஐம் சாரி 18வது வசனம். வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. வருங்காரியத்தை அறிந்தபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருங்காரியத்தை அறிந்து உனக்கு போதிக்கிறவர் யார்? ஆண்டவர். ஆகையினால் தான் அவருக்கு பயந்திருந்தார். ஆகையினால் தான் அவள் குணசாலியான பெண். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. பாருங்க, நான் பெரிய குணசாலின்னு நீங்க எல்லாம் காலரை தூக்கிட்டு நிக்காதீங்க. குணசாலியான பெண் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா. பிரயோஜனமானவைகளை அவர் போதித்திருக்கிறார். எதை செய்தார்? எந்த வியாபாரத்தை செய்தார்? அதுல லாபம். வியாபாரம் செய்யறவங்களை தயவு செய்து இதை நல்லா கவனிங்க. எந்த கல்வியும் செஞ்சாலும் இந்த நாட்கள்ல எல்லாம் ட்ரேடிங் இஸ் எவ்ரி ட்ரேடிங் வில் கிவ் மணின்னு நினைக்காதீங்க.
கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதை அவர் காண்பித்து உன்னை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆண்டவர் எப்படி நடந்தாரு அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க பிரியமான. தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சகல விதமான விபரீதங்களை சகித்தார். So he saw the joy which has been kept for him. ஒவ்வொரு விசுவாசியான பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஃபியூச்சரை நீங்க அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் உங்களுக்கு பிரயோஜனமானது என்னது என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன் அந்த இதுல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வாசிக்கணும். பிரயோஜனமானவைகள், போதிக்கப்பட வேண்டியவைகள், நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துவேன் அல்லது காண்பிப்பேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துவேன். நீ நடக்கிற, ஆனா ஆலோசனை படி நீ நடக்கிற. இல்ல உன் கரம் பிடித்து உன்னுடைய விரலை பிடித்து நான் உன்னை நடத்துவேன். எப்ராயிமே, எல்லாத்துக்கும் தெரிந்த வசனங்கள். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க, நடத்த முடியும். இப்போ இந்த போதிக்கிறதை பற்றி ஒரு இரண்டு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போட்டோம். போதனை எல்லாரும் போதிக்கப்படணும். 2 தீமோத்தேயு 3:17 எடுங்க. 16 17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் பேரினாலும் எந்த நற்கிரியையும் செய்ய கருத்துள்ளவனாக இருக்கும்படியாக அவன் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். 2 தீமோத்தேயு 3:17 வசனம். கர்த்தருடைய வார்த்தை, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய ஆலோசனைகள் அல்ல, மனுஷன் உன் எதிர்காலத்தை குறித்து அவன் நினைக்கிற காரியங்கள் அல்ல. கர்த்தர் உன் எதிர்காலத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறது அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுமா? இது தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க வேதத்தை? இது தேவனால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுமா? இந்த வார்த்தை என்ன பண்ணுமா? உனக்கு வாசிங்க 17 உபதேசத்திற்கும் போதிக்கப்படுவதற்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது போதிக்கப்படணும், இல்லைன்னா ஜனங்கள் அறிய மாட்டாங்க. போதிக்கிறதற்கு அறிவை வெளிப்படுத்துகிற ஒரு வரத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அறிவை வெளிப்படுத்துகிற வரம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 போதகனுக்கு அது அவசியம். என்ன கண்புக்குள்ளே அதை வாசிங்கம்மா. அந்த உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும். இன்னைக்கு கடிந்து கொண்டா நீங்க மீட்டிங் வர மாட்டேன்றீங்க. சோ சிம்பிள். ஆகையினால எந்த சர்ச்சிலையும் குரோயிங் சர்ச்சில் ஒருத்தரும் திட்டுறதில்லை. நீங்க செய்யறதுதான் நல்லது அப்படின்னா நிறைய கூட்டம் கடிந்து கொள்ளுதலுக்கும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த தேவனுடைய வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை அநேகர் பின்பற்றினார்களாம், வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை விட்டு அவங்களுக்கு போஷித்துட்டு கப்பர்நகூமுக்கு வர்றாரு. கொஞ்சம் தனியா இருக்கலாமே அப்படின்னு கப்பர்நகூமுக்கு. இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? திருப்பி அந்த கால்நடையா வேதத்துல வாசிங்க. நான் இங்க வருது நான் சொல்லல, வேதத்துல வாசிங்க. இட்ஸ் a great joy to read the word. அவங்க எல்லாரும் வர்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நாங்க எங்கெல்லாமோ உங்களை தேடினோமே, நீங்க காணா போயிட்டீங்களே ஆண்டவரே. நம்ம அப்படி சொல்றோம்ல, என்னெல்லாமோ ஜெபம் பண்ணி பார்த்தா ஆண்டவரே நீங்க காணா போயிட்டீங்களே. அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் சொல்ற வார்த்தை இல்ல, நான் சொல்ற வார்த்தை இல்ல, ஆண்டவரே சொல்ற. ஆண்டவர் சத்தியத்தை போதிக்கிற சத்தியவான் என்று அவரை பின்பற்றல.
எதற்கு பின்பற்றாங்களா? அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததால் என்னை தேடி வருகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியவான் என்று அவரை பின்பற்றல, சத்தியத்தை போதிக்கிறவர் என்று அவரை பின்பற்றல. அதனால்தான் சத்தியம் போதிக்கப்படுகிறது இல்லை ஆலயங்களில். சத்தியம் போதிக்கப்பட்டுச்சுன்னா ஆட்கள் வர மாட்டாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்ல, நான் வேதத்தின் அடிப்படையாய் தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எந்த ஊழியத்தை குறித்து குறைவு பண்ண பேசல. எனக்கு அன்புக்குரியவர்களே, சத்தியவான் என்று அவரை பின்பற்றல, அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததால் பின்பற்றாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் அதான் உங்களை உண்டாக்கி உருவாக்கி, அந்த உருவாக்குகிற பொழுதுதான் அதை உன்னை சீர்படுத்துவதற்கு ரெண்டு காரியம் ஆண்டவர் பயன்படுத்துகிறது. சிக்ஷை, இன்னொன்னு புடமிடுதல். அது ரெண்டு எதற்கு? நீ கரை திரை அற்றவளாய் இருக்கணும் அவருடைய சமூகத்திலே வந்து சேரும் பொழுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் தீத்துவுக்கு சொல்லும் பொழுது, தீத்துவுக்கு பவுல் சொல்லும் பொழுது 3:8 வாசிங்க. நல்ல கவனிங்க, இது திட்டமாய் அவர்கள் நற்கிரியைகள் செய்யும்படிக்கு, அவர்கள் கிரியைகள் செய்யும்படிக்கு அல்ல. அது உலகம் கொடுக்கறீங்க. நாளைக்கு டாக்டரா இருந்து நல்ல பேர் நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்? சோகம் கொடுக்கணும், நல்லா இருக்கு நல்லா ட்ரீட் பண்ணணும், நல்லா ஆபரேட் பண்ணி அவங்களை குணமாக்கணும். இதெல்லாம் கிரியைகள். ஆனா இங்கு நற்கிரியைகள் செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணப்படணுமா? போதிக்கப்பட வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. நற்கிரியைகள் செய்வதற்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 3:10 இல்லையா? நற்கிரியைகள் செய்வதற்கென்று நாம் உலக தோற்றத்திற்கு முன்பாக நாம் கிறிஸ்துவின் சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளை செய்யும்படி. அந்த நற்கிரியைகளை செய்யறதுக்கு நான் போதிக்கப்படணுமாம். திட்டமாய் அவர்களுக்கு போதி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையினால் தான் பவுலடியார் சொல்கிறார் அப்போஸ்தலர் 20:20 நான் பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் உங்களுக்கு நான் மறைத்து வைக்கிறேன். தான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரோ அதே போல நானும் நீயும் பின்பற்ற வேண்டும் என்று நான் ஒன்று பிரயோஜனமானது ஒன்றையும் நான் உனக்கு என்ன பண்ணல? மறைத்து வைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஒரு ஊழியக்காரனுடைய குணாதிசயமாய் இருக்கணும். ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடியவைகளை ஒன்றையும் மறைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மகன் வந்து ஒரு நாள் அழுது, அது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ செமஸ்டர்ல அவ சில படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. இல்ல ஒண்ணு ஃபீல் ஆனாலும் இது ஒரு படத்துல இல்ல, அவ காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு கேட்டு பாருங்க, என் காலேஜ்ல ஏன் சேர்த்தீங்க? நான் போகவே மாட்டேன். போகவே இல்லை. ஒரு நாள் சண்டே அவளை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நான் பேசினேன், அந்த அவள் நண்பரோடு வர்றதுக்கு முந்தி. ஜஸ்ட் பேர் திஸ், இத கொஞ்சம் நீ என்ன பண்ணிக்க, சைத்துக்கோ. கர்த்தர் உன்னை அழகாக நேர்த்தியாக உன்னை கல்லூரியில் இருந்து வெளிக்கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் ஒரு பாடத்திலையும் ஃபெயில் ஆகல. 78 மார்க் வாங்கி இருக்கிறான் இந்த வட்டம் ஆவரேஜ். என்ன ஒரு அருமையான காரியம். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த 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 இந்த ஊழியக்காரன் அவட்ட நீ அதை கடந்து போ, பொறுமையா என்ன பண்ணு. இந்த செமஸ்டர் மாற்றணும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் the most difficult time in an engineering college campus. இந்த முதல் செமஸ்டர் நீ கடந்துட்டன்னா
கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அதை கேட்காம போறவங்க நிறைய இருக்கிறாங்க, கேட்காம போறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா அந்த மக அழகா அதை கேட்டுக்கொண்டாள், அழகாய் கடைபிடித்தாள். இன்றைக்கு நான் சொல்றேன், அவள் மகள் நிமித்தம் தான் இவளுடைய வாழ்க்கை மலரப் போகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்கள், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகையினாலே எபேசியர் 5:16 மனசுல வச்சுக்கோங்க. காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. மேக் யுவர் டைம் ப்ராஃபிட்டபிள் ஃபார் யூ. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. காலத்தை லாபகரமாக மாற்றுங்கள். அல்லேலூயா. பிரயோஜனமானவைகளை நீங்கள் போதிக்கப்பட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். போதிக்கப்படுகிறதுன்னா, நான் அநேக காரியங்களை நான் வருகிற நாட்களில நான் டிவோஷனாகவோ அல்லது சில காரியங்களாகவோ உங்களோடு கூட பேசுவேன். இப்பொழுது அந்த போதனையில ஒரு பகுதி ஆண்டவர் அநேக காரியங்களை போதித்தார். எனக்கு அன்புக்குரியவர்கள், இதை மனதில் வைத்துங்க. அவர் வாழ்நாளில இருக்கும் பொழுது அநேக காரியங்களை போதித்தார். அப்போஸ்தலர்கள் அநேக காரியங்களை போதனையாக எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. கற்பனைகளாக எழுதவில்லை, அநேக விதிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக விதிமுறைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனைகள் கொடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் இந்த விதிமுறைகளை போதிக்கப்படணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன் வந்த ஆண்டவரிடத்தில், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு he had to be preached about the rebirth. எங்கேயுமே கற்பனையில சொல்லப்படலையே. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்திருக்கிறதுக்கு ஒரு விதிமுறை. இப்ப எடுத்தவங்க வாசிங்க, நான் அது குறித்து அநேகமா பேசுவேன், அடிக்கடி நான் இதை பேசுவேன். எல்லாருக்கும் கற்பனை தெரியும், நியமங்கள் தெரியும். ஆதியாகமம் 26:4 வாசிங்க. அதுதான் உங்களுடைய போக்கஸாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. கடைசி நாட்கள் அதுதான், that should be your focus. அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல 3 எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. கற்பனைகள், நியமனங்கள், இன்னொன்னு விதி இல்ல, அதுக்கு அடுத்தது பிரமாணங்கள். பிரமாணங்கள், நியமனங்கள், கட்டளைகள், இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் போதிக்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வர்றான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்? அப்பொழுது ஆண்டவரே சொல்கிறார், இந்த கற்பனை எல்லாம் கை கொள்ளு அப்படின்னார். அவன் சொல்றான், நான் இந்த கற்பனைகள் எல்லாம் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். பட் ஆண்டவர் ப்ளீஸ் வித் there is more than the commandments. கட்டளைகள், பிரமாணங்கள், நியமனங்களை தாண்டி இன்னொரு விதிமுறையை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவனுக்கு போதிக்கிறார், எல்லாவற்றையும் விட்டு என் பின்னை பின்பற்றி வா. அதுக்கப்புறம் அந்த சீஷர்களிடத்தில் அந்த விதியை பற்றி அழகாக பேசுகிறார். ஒரு ஐஸ்வர்யான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒட்டகம் ஊசியில காதுல நுழையாதது போல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில், that is the rule of the spiritual game. எல்லாருக்கும் கேம் விளையாட இஷ்டம் தான். இன்னும் நிறைய நான் யார ரொம்ப பக்தி உள்ள பிள்ளைன்னு நினைக்கிறேனோ, பக்தி உள்ளவன் என்று நினைக்கிறனோ, பேஸ்புக்ல என் கூட ரம்மி விளையாட வரீங்களான்னு கேட்கிறான். தெரிஞ்ச கேம் அது தெரியாது எனக்கு. இன்னொன்னு கேண்டி கிரஷ். அம்மா கூட அனுப்பிச்சாங்க ஒரு நாள், எங்களோட கேண்டி கிரஷ் விளையாட வரீங்களா, தெரியாம அனுப்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.
இந்த கேம் எல்லாம் தெரியுது. ஆனா we do not know anything about the spiritual game. கர்த்தர் சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனைகள் எல்லா கழுதைக்கும் தெரியும் சார். நியமனங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சார். விதிமுறைகள் அதுதான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நம்முடைய நிருபங்களிலே நமக்கு கொடுத்த விதிமுறைகள். பிள்ளைகளே, பிற்றாருக்கு எல்லாவற்றிலும் that is the rule of the law. கணவன் மாரே உங்கள் பெண் ஜாதி மீது என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். That is the rule of the spiritual game. ஒவ்வொன்றும் இதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது போதிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? The rule of the spiritual game should be taught to the people. அது இல்லாம தான் ஜனங்கள் விழுந்து போறாங்க. அவங்க கற்பனைகள் மற்ற காரியங்களை பெருசாதான். நான் தான் யாரையும் கொலை பண்ணலையே, நான் தான் ஒன்னும் விபச்சாரம் பண்ணலையே, நான் பொய் சாட்சி ஒன்னும் சொல்லலையே. They all want to take a cover under the statutes, but then not the rule. விதிமுறைகள். அது ஆங்கிலத்தில் என்ன போட்டு requirements போட்டுருந்துச்சு. ஆனா தமிழ்ல சொல்றதுதான் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு. ரூல் ஆஃப் த கேம், ஸ்பிரிச்சுவல் கேம். எல்லா காரியத்தையும் நாம் செய்வதற்கு ஒரு விதிமுறை இருக்கா இல்லையா? ஏன் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் உங்களுக்கு விதிமுறை இல்லையா? Why you don't want to follow the rules? சபை கூடி வருதலை பழையப்பட்ட கற்பனையில நியமனங்கள் சொல்லல சார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ரூல், ஒரு விதிமுறை. அதைத்தான் ஆண்டவர் அவருடைய உபதேசத்திலே அவர் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வரார். 15ஆம் அதிகாரம் யோவான் எடுத்தீங்கன்னா அவர் அழகாக அதை உபதேசிக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? தொடர்ந்து அந்த உபதேசங்களை குறித்து நான் பேசட்டும். அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன அருமையாக பேசுகிறார், எப்படி அழகாக போதிக்கிறார். அந்த விதிமுறைகள் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றார், நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க அதை எடுத்து நீங்க வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க பிரியமா. நான் தொடர்ந்து அதை குறித்து நான் பேசுவேன். எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அதை பேசுவேன். கர்த்தருடைய போதனைகள். அவர்தான் திராட்சை. அப்போ மெய்யான திராட்சை செடின்றாரு. அப்போ பொய்யான திராட்சை செடி இருக்குல்ல? எல்லா செடி திராட்சை செடியும் மெய்யான திராட்சை செடி. அவர் சொல்லியிருக்கிறார், தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார், நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். அப்போ அந்த போதனையை பாருங்க, நீங்க கொடிகள். அப்புறம் சொல்றாரு, அப்படி அந்த போதனையை சொல்லிட்டே வரும்போது 3வது வசனத்துல, இப்பொழுதே என்னுடைய உபதேசத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தம்னா பரிசுத்த ஆவியை பெற்றவன பரிசுத்தம். எனக்கு அன்புக்குள்ளே இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்தா பரிசுத்தம் அல்ல. கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு நீங்க பரிசுத்தம் அடைகிறது இல்ல. வேதத்தில் இருந்து அடிப்படையாக நான் பேசுகிறேன். அதனால ஜெபிக்க வேண்டாம் நான் சொல்லல. தயவு செய்து டோன்ட் மிஸ்டேக் மீ. காணிக்கை கொடுக்கிறதுனால் நீ பரிசுத்தம் அடைகிறது இல்லை. கர்த்தரை நெருங்கி வாழுகிறபடியினால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலை தொட்டுட்டா நீ பரிசுத்தமாக்கப்படுகிறது இல்லை. குணமாக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆனால் நீ எப்போது பரிசுத்தமாகிறாயா? அவருடைய வார்த்தை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களே, கேட்கும் பொழுதே நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறீங்க. அதனால் தான் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி வாண்டது சொல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ள வார்த்தை.
போன வாரத்துல எங்க பாஸ்டர் ஐயா பேசினாங்க. வேதத்துல 8810 ஒண்ணு சத்தத்தை காணோம். வந்தீங்களா ஆலயத்துக்கு? மறந்து போயிட்டீங்களோ? இந்த வந்தாங்க, உங்க 1ஆம் தேதி வந்தாங்க. 8000 நான் சொல்றேன், நான் போய் உடனே நினைச்சிட்டேன். அது 8810 வந்து வாக்குத்தத்தங்கள் உலக பிரீதியான வாழ்க்கைக்கு நினைச்சேன். ஆனால் நான் இன்றைக்கு நான் சொல்லுவது, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வாக்குத்தத்தம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்கிறதே ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுமா? அப்படி எழுதிக்கொண்டே போலாம். நீங்க பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராமல் என்று சொல்லுகிறதே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம். அப்படி பாண்டீங்கன்னா 8000 பத்தாது, நம்பர் பத்தாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக இப்பொழுதே அவசியம். இப்பொழுதே ஆண்டவர் சொல்றார், இந்த கொடிகள் என்னிலே நிலைத்திருந்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். நிறைய அங்க ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த செடியில இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கனி கொடுக்க முடியாது. அப்ப அந்த செடியோடு கூட தான் இணைந்து இருக்கணும். அந்த செடியோடு கூட இணைந்து இருக்கும் பொழுதுதான் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? இணையாது இருக்கும் பொழுது கேட்டா கிடைக்காது. தலையில் ஜெபம் பண்ணு கிடைக்காது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு கிடைக்காது. அவரோடு கூட இணைந்து இருக்கணும். வேதம் அழகாக சொல்கிறது பிரியமான, நான் உன்னிலும் 7வது வசனம், என் வார்த்தை உங்களிலும். நான் 4வது வசனத்தில் நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க. ஆனால் இங்கு 7வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அன்புக்குரியவர்களை, இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த 15ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு உபதேசங்களை கர்த்தர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதெல்லாம் விதிமுறைகள். அல்லேலூயா, அது கற்பனை அல்ல, நியமங்கள் அல்ல. It is the rule. If you don't follow the rule of the nation, you will be arrested. ஆனா இங்க ஏதாவது பரிதானம் கொடுத்து வெளியே வந்துடலாமா இருக்கும்? அங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, கொடிகளுக்கு கொடிகள் பரிதானம் கொடுக்குது. நானும் கொடிதான் சார், நான் கொடிதான், நான் செடி இல்ல, இவளும் கொடிதான். ஆனா என்ன பண்ணுது, அந்த கொடி எனக்கு பரிதானம் கொடுக்குது. அப்படி ஏதாவது நீ ஜெபம் பண்ணா எனக்கு சரியாயிடும். அப்படி ஒரு டீலே பைபிள்ல இல்ல சார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவளை நிலைத்திருங்க. நீங்க அவரோடு நிலைத்திருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது எதுவோ அது உங்களுக்கு. இப்ப வரீங்களா? ஜெபம் பண்றது முக்கியம். நான் ஜெபம் பண்ணா பரிசுத்தமாக மாட்டீங்கன்னு நான் சொல்லல. நிலைத்திருந்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம், விதிமுறைகள் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த விதி என்ன? எனக்குள்ளே நீ என்ன பண்ணிருக்கணும்? இணைந்திருக்கணும். இந்த இணைப்பு போயிடுச்சுன்னா, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அந்த கொடி, அப்புறம் அது சொல்லிட்டே இருக்காரு அந்த உபதேசத்துல, இந்த கொடி தான் இருக்கும். அது பிரான்ச் கொடி நிறைய விடும்ல, விடும்ல. இந்த மரத்துல போய் பாருங்க, இந்த ஜன்னல் திறந்து நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா, போனோட்டு இந்த மாம்பழ சீசன்ல எல்லா இடத்துலயும் அப்படி அழகா பூத்து காய்த்து கனிகள் வந்துச்சு. இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கிளையில மட்டும் பூவே ஒன்னும் கனியே வரல.
சில கனிகள் என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அப்போ நீ கொடின்னு போட்டிருக்க, உன்ட சில காரியங்கள் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு கனியற்ற ஒரு வாழ்க்கை. அது என்ன பண்ணுவாரா? அதான் வலிக்கும், அது வலிக்கும். ஆனா அது நீக்கி போடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது நீக்கி போடாம நீ கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது புரியுதா? நீங்க அந்த உபதேசம், அந்த கர்த்தர் என்ன உபதேசிக்கிறார், ரூல் ஆஃப் த கேம் எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தரே ஈசாக்கிட்ட பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற, டைரக்ட்லி பேசுகிற வசனம் அந்த ஆதியாகமம் 26 ஈசாக்கிட்ட பேசுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாம், அவன் என் விதிமுறைகள், என்னுடைய நியமங்கள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டபடியினால் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பான். கரந்தட்ட பழைய ஏற்பாட்டில் விதிமுறைகள் சொல்லப்படல, விவரித்து சொல்லப்படல. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். போதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இத சிக்ஷையை பத்தி நான் இன்னொரு நாள் விரிவாய் பேசுறேன், எனக்கு நேரம் இல்லை. அப்புறம் இப்போ வரவங்கள வராம போயிடுவீங்க. லேட்டா ரொம்ப பிரசங்கம் பண்ற, ரொம்ப லேட் ஆயிருது. எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டி இருக்கு தெரியுமா ஊழியக்காரங்கள் எங்களுக்கு? அதுல 5 இருந்து வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. யார் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணுவாராம்? சிட்சிப்பாராம். ஆனா அந்த 10வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 10, 11 வசனம் அவர் சொல்லுகிறது, அந்த இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல அப்படி என்று அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் 10வது வசனத்துல அவர் வாசிங்க, பெற்றோர்கள் எப்படி சிட்சிக்கிறாங்களாம்? கொஞ்ச காலம் தங்களுக்கு பிரயோஜனமாய், என்ன நல்லா வாசிங்க. நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா, எனக்கு நலமாய் தோன்றுகிறதை வைத்து என் பிள்ளைகளை கொஞ்ச காலம் சிட்சிக்கிறேன். எது வரைக்கும் சிட்சிக்க முடியும்? தோல் வளர, தோலுக்கு மேல வந்துட்டான்னா அவனை என்ன பண்ண முடியாது? கொஞ்ச காலம் சிட்சிக்க முடியும். தோல் மேல வளர்ந்துட்டானா என்ன பண்ண முடியும்? அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் அது சிட்சிக்க கூடாது. நம்ம பைபிள் படி அவனை சிட்சிக்க முடியாது. அவனுக்காக நீங்க வேண்டுதல் தான் பண்ணணும். ஆனா கொஞ்ச காலம் சிட்சிப்பாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் அன்றைக்கு எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் சொல்றாங்க, I have shed my blood and my sweat for my children. என்ன சொன்னாங்க? நல்ல கவனிங்க. இங்க அப்படி வியர்வையும் ரத்தமும் சிந்தாம பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா? வளர்த்திருக்கிறாளாம். ஒரு தாய் சொல்றா, I have shed my blood and sweat for my children. That is why they are loyal to me. அப்படி என்று சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்ற தாய் தனக்கு அவர்கள் லாயலா இருக்க வேண்டும் என்று அவர்களை என்ன பண்றாளாம்? சிட்சிக்கிறாளாம், அன்பு கொடுத்து வளர்க்கிறாளாம். அவங்க லாயலா இல்லைன்னா என்ன ஆகும்? ஆனால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறது. அங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. இவரோ தம்முடைய யாருடைய பரிசுத்தத்திற்கு? அவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாகும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுவா. கர்த்தர் என்னை எதற்கு சிட்சிக்கிறாரா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு சிட்சை கொடுக்கிறார்னா எதுக்கு? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு பெறும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் என்னை சிட்சிக்கிறது அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு இல்ல, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கல்ல.
என்னுடைய பிரயோஜனம், என்னுடைய கர்த்தர் என்னை சிட்சிப்பது அவருடைய பரிசுத்தரில் பங்கு பெறும்படியாய், அந்த பங்கு தான் என்னுடைய பிரயோஜனம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நல்லா கவனிங்க. பேதுரு கால கழுவ பொழுது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கழுவலட்டினா உனக்கு என்கிட்ட பங்கு இல்ல. அப்ப அவன் சொல்றான் ஆண்டவரே, அப்போ அவன் உணர்ந்துக்கிறான், ஆண்டவரே எனக்கு உம்மிடத்துல இன்னும் பங்கு வேணும், ஆண்டவரே என்னை உச்சம் தலைந்து உள்ளக்கால் வரைக்கும் கழுவுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் கிறிஸ்துவனிடத்துல பங்கு பெறும்படிதான் கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். கரந்தட்டி ஆண்டவர், இது கடைசி வரைக்கும் சிக்ஷை இருக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க பாப்போம். இந்த சிக்ஷையில எந்த சிக்ஷையும் இப்பொழுது சந்தோஷமா இருக்காது. யாருக்கு சந்தோஷம்? நீங்க சிக்ஷிக்கப்படும் பொழுது சந்தோஷம் இருக்கா சார்? ஒரு பெரிய எக்ஸாம்பிள். She had gone through this for 2 long years. Was it not painful? It was painful. It was painful. ஆனா அதுல பழகினவர்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த சிக்ஷையில நம்ம பழகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் அநேகருக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு 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 ஜெனரல் கமாண்ட் கொடுக்கிறார். உபத்திரவம். உலகத்துல உபத்திரவம், அந்த உபத்திரவம் தான் நம்மளை சிக்ஷிக்கும் எல்லாத்தையும். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உபத்திரவம் மாத்திரம் இல்ல, வேறு காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால், அல்லேலூயா சொல்லுவோமா, நம் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால், அவருடைய பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு கொடுக்கும்படியாய், அல்லேலூயா கர்த்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகையினால் தான் மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தட்டி ஆண்டவருக்கு நான் அவரிடத்தில் பங்கு பெறணும் சார். அவ அக்கா திட்டினாலும் பரவாயில்லை, சிக்ஷித்தாலும் அவங்க அக்கா சொல்ற இவளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவங்க அக்கா திட்டுறா, அவளை ஆண்டவர்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. பட் இட் நெவர் மேட்டர்ட் ஹர் பிகாஸ் ஷி ஹஸ் சோசன் a good path. அவரிடத்தில் பங்கு, அதுதான் எனக்கு பிரயோஜனம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன ஒரு ஆன் தி வே அப்படியே ஒரு தாட்டை சொல்லிட்டு போறேன். இந்த நல்ல பங்கு உனக்கு என்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவங்களுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதிக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு deviate from me and then சொல்றேன். கணவனும் மனைவியும் எப்படி இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது? ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. சரிதானே? அப்போ இதுல கணவன் மனைவியோடு கூட ஒரு மனதாய் இருந்தா இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனம். அல்லேலூயா சொல்லுவோமா? கணவன் மரித்ததுக்கு அப்புறம் அல்லது மனைவி மரித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். உனக்கும் கணவனுக்கும் உள்ள உறவு வந்து ஒரே மாம்சம். ஆனா கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு உறவு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன். அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரோடு கூட ஒரே ஆவியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதேதான் அந்த பங்கு. இன்றைக்கு நான் கணவனோடு கூட ஒரே மனதோடு கூட ஒருமித்து நான் இருக்கிறேன்னா இந்த உலகத்திலே எனக்கு பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட அவர் ஆவியோடு கூட நான் ஒரே ஆவியா இருப்பேன் என்றால் அவரோடு கூட எனக்கு பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நானும் கனவையும் மனவையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஒருமித்து இருப்பேன்னா பரலோகம் போயிட முடியாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு படி. ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பங்கு பெறணும்னா என்ன பண்ணணும்? அவர் ஆவியோடு கூட ஒருமனப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவரோடு கூட பழகிறது இதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதிகமா இதோடு உங்களுக்கு கூட பேச நான் சொன்னேன். போதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது சிக்ஷை. சிக்ஷையும் புடமிடுதலும் சேம்தான். உருவாக்கப்படுகிறது, உண்டாக்கினவர் உருவாக்கப்படுகிறது சிக்ஷை. உருவாக்கப்பட்டதை பூரணப்படுத்துகிறது புடமிடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்? இது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சிக்ஷை என்று சொல்ல முடியாது. உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் புடமிடுகிறது என்று சொல்ல முடியாது. புடமிட்டதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம்? கனியற்ற கிளைகள் இருக்கலாம் நம்மகிட்ட. அல்லேலூயா சொல்லுவோமா. இட் கேன் ஹேப்பன். அப்ப அந்த சிக்ஷையும் உனக்கு, அப்ப சிக்ஷையும் புடமிடுதலும் மாறி மாறி உன்னுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது நம்முடைய உலக வாழ்க்கையில அது நம்மளுக்கு கடினமாய்த்தான் இருக்கும். ஆனால் எதற்கு? அவருடைய பரிசுத்தத்திற்கு, அவருடைய பரிசுத்தம், தன் பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவர்களாக என்னுடைய பிரயோஜனம். அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியா ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்லிட்டு முடிக்கட்டும். யோபு 21:15 எழுங்க. எத்தனை பேத்துக்கு இந்த தாட் வரும்? அவர்கிட்ட ஜெபம் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வருமா வராதா? வரலன்னு சொன்னா நீ ஹிப்போக்ரேட். எத்தனையோ ஜெபம் பண்ணி பாக்குறோம், நமக்கு என்ன பண்ண வரல? ஒன்னும் நடக்கல. அப்போ ஒரு சின்ன தாட் வருது, என்னத்துக்கு ஜெபம் பண்ற? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபம் உனக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அந்த போதிப்பும் அவசியம், அந்த சிக்ஷையும் அவசியம், ஜெபமும் அவசியம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் இதை நம்ம எடுக்க முடியாது. ஜெபத்தை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. அது எனக்கு அவர் பதில் கொடுக்கலனாலும் ஜெபிக்கணும். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் உலகத்தில் இருந்த பொழுது எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். கேட்டாங்க இல்லையா? அப்போ ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணணும் அதையும் சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதையும் அவர் காண்பித்துக் கொடுத்தார். ஒரு ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார், அப்பொழுது ஒரு பரிசேயன் வருகிறான். அப்ப அப்படியே ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே நான் அவர் அந்த இடத்துல நிக்க முடியல, ஆலயத்தை விட்டு ஓடி வந்துட்டார். வெளியே ஒரு ஆயக்காரன் நிக்கிறத பாக்குறார். அல்லேலூயா சொல்லுமா. நேற்று இதை தியானிக்கும் பொழுது நானே அரண்டு போயிட்டேன். ஆலயத்துக்குள்ள பரிசேயன் அப்படி ஜெபம் பண்றான். ஆலயத்துல இருக்கிறார் அவர். அவன் ஜெபம் பண்ற கேட்க அவருக்கால என்ன பண்ணல, சைக்கிள் ஓடி வந்தார். வெளியே ஒரு ஆயக்காரன் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாத படிக்க. அப்போ தாழ்மையோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நல்ல கவனிங்க பாருங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை லூக்கா 18 இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். சோர்ந்து போகாமல் நீங்கள் அநேக நேரத்தில் அநேக வேதத்தின் வாழ்க்கையில வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இதுல ஒன்னு போட்டிருக்கேன், பேஸ்புக்ல ஒரு டிவோஷன், இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமா. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவரும் அப்படி ஜெபித்ததையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இருட்டோடு கூட எழுந்து போய் வனாந்தரத்தில் தனியா ஜெபிப்பார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். அநேக nuances of the prayer God has revealed in the scripture. ஆனால் இந்த revelation of the word, அதாவது அந்த ஜெபத்திற்கு பதில் கொண்டு வருகிறது என்ன, அதை அவர் யாருக்கும் வெளிப்படையாய் சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா? nowhere you can see it. ஆனால் கர்த்தரோடு கூட 3 வருடங்கள் வனாந்தரத்திலே இருந்த அந்த பவுலடியாருக்கு, நான் ஏனென்றால் அப்படி சொல்கிறேன், எபிரேயர் எழுதினது பவுல் என்று என்னுடைய ஆழ்ந்த தீர்மானம். only Paul wrote the epistle to Hebrews. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்காது. ஆனால் நான் நினைக்கிறேன் பவுலடியார் தான் அந்த எபிரேயரை எழுதியிருக்கு, நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு 5:7 சொல்லுகிறார், அவர் நம்மளை போல கண்ணீரோடும் கூட பலத்த சத்தத்தோடும் கூட அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் அவருடைய பய பக்தியின் நிமித்தம் தான். அப்ப நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு ஒரு பிரயோஜனமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் இதோ ஒரு இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, நீங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. யோபின் புஸ்தகம் 15:3 வாசிங்க. அந்த எலிப்பாசுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியுது. பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணினீர். அவன் சொல்றான், அதுல 3 காரியத்தை சொல்றான். தேவ பக்தியும் அவசியம், தியானத்தோடு கூட ஜெபம் அவசியம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதைத்தான் தாவீது தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் இந்த வசனங்களை எல்லாம் தேடி வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவதனால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லுவதை பார்க்கிலும், என் ஜெபம் கேட்கப்பட்டு எனக்கு பதில் கொடுக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை வேதம் நமக்கு கொடுக்கிறது, விதிமுறையாக கொடுக்கிறது. The rule. It's a rule for your prayer life. It is not only a mere supplication to God. It's not a mere crying to God. It is something more. The rule of the game. 55:17 சொல்கிற ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுவேன். The very meditation is for what? நீங்க அப்படியே ஜெபம் தியானம் பண்றது கர்த்தருடைய காரியத்தை அறிந்து முறையிடுகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. தியானம் இல்லைன்னா நீங்க சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், சாப்பிடாதீங்க. இனிமேல் தியானம் பண்ணாம சாப்பிடாதீங்க. பிரயோஜனமானதை கர்த்தர் போதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதைத்தான் பவுலடியார் அழகாக எபிரேயரில் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய பயபக்தியின் நிமித்தம்தான் கேட்கப்பட்டது. தேவபக்தி அவசியம். கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஜெபம் பண்ணா நீ கர்த்தரோடு கூட தோள்ல கை போட்டு போக முடியாது பிரியமா. Being a prayer warrior, you cannot put your hand on the shoulder of God and walk along with Him. No! You should have the reverential fear of God. That alone can bring you the answers from God. அதான் பிரயோஜனமான காரியம். உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நான் போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவேன். எல்லாவற்றையும் கர்த்தர் இதிலே காண்பித்திருக்கிறார். நியமனங்கள், கட்டளைகள், கற்பனைகள், விதிகள். Don't throw away the rule of the spiritual king. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க சொல்ற அநேகர் என் மேல கோவப்படுவீங்க. 10 மணிக்கு இங்க கூட்டம்னா 10 மணிக்கு வரணும். That is the rule of the spiritual king. இது முக்கியம்.